கட் பண்ணிட்டு வேறு மட்டன் காட்டுறேன். மட்டன் வாஷ் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டா? இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். போகிறது 6 மசாலா. இது ஆக்சுவலாக 5 தான் இருக்குது. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது இல்லாமல் பிரியாணி மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அது லைட்டாக ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டால் போதும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் அந்த பிரியாணியோட அந்த நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தம் போடுறதுக்காக மேலே அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தம் உடைக்கிறப்ப போட்டால் அதுக்காக போட்டு இந்த டைமில் புதினாவையும் இப்போ புதினா கொத்தமல்லி புதினாவை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஃபுட்டு கெட்டு போகாது. புதினா முன்னாடியே வதக்கிறா ஃபுட்டு கெட்டு போகாது. இது கூட நான் எப்போவுமே ரெட் கலர் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து எனக்கு எல்லோ கலர் வேணும் எனக்கு. ஸோ நான் எல்லோ கலருக்காக மஞ்சத்தூள் முன்னாடியே ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் அந்த மஞ்சத்தூள் முன்னாடி இருக்குன்னா நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். இப்போ என்ன வேணா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். பிரியாணியோட கலர் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே இல்லாமல் நேச்சுரலாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனுக்கு. இதில் வந்து பூண்டோட குவான்டிட்டி அதிகம், இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி. அப்போ நெஞ்சு இருக்காது. இஞ்சி நல்லா வதங்கி எண்ணெய் விடுது, அடி பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த டைமில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப இதெல்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு பிரியாணி அவ்வளோதான். தக்காளி, பச்சை மிளகா, அது கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இங்கே மோஸ்ட்லி சவுதியில் லபான் தான் கிடைக்கும். கட்டி தயிரும் இருக்கும். இது இப்படிக்கு இதுதான் இருக்குது. மிளகாத்தூள் மற்ற எல்லா மசாலாவும் ஒரே நேரத்தில் ஒன்றா போட்டுருக்கோம். மசாலா போட்டுட்டு ஒரு 2 பார்த்தீங்களா அப்படியே கலர் மாறுது பாருங்க. அதனால் பார்த்தீங்களா அப்படியே கலர் எப்படி வந்துருச்சுங்க. சில பேர் நம்ம குழப்பங்க, இதை முன்னாடி போனால் ஒன்றும் இல்லை, புதினா கொத்தமல்லி மட்டும் முன்னாடி போடணும். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்குது. மற்றபடி எது போட்டாலும் டேஸ்ட் ஒன்றா தான் வரும். என்ன பிரிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் மட்டன் அதான் இங்கே ஒரு நம்ம இந்தியன் கடை பத்தான ஒரு ஏரியாவில் நெக்ஸ்ட்டு அந்த மட்டன் வாங்குற இடத்த நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் மட்டன். நம்ம கேமராமேனுக்கு ஒரு டவுட், என்ன ஃப்ரெஷ் மட்டனுக்கு அப்படியே போடுறியா, ஏன்னா மட்டன் வேகவே இல்லையா, வேக வச்சு போட வேண்டியதானே கேட்குறாரு. டெஸ்ட்டு இங்கே தான். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக குக் பண்ண போகிறோம். வேக வச்சு பிரியாணியோட சேர்க்க போகிறத டேரெக்டாகவே ஆன் ப்ராசஸாகவே பண்ண போகிறோம். சில பேர் கேட்டுருப்பீங்க, யோசிச்சுப்பீங்க இவ்வளோ பண்ணி உப்பு போட்டிடறாங்க. பாஸ் பண்ணது கல் உப்பு நல்லா இவ்வளோ கல் உப்பு மட்டும் கொஞ்சம் கல் போட்டுட்டு ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் சின்ன லெமன் தான், 3/4 லெமனை இப்போ புளிஞ்சு விட்டுரும். நல்லா மசாலாவில் இந்த மட்டன் இதாக வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக நல்லா இந்த ஜூஸ் அந்த ஃப்ளேவர் ஏறுற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக இருந்திருக்கு ப்ரோ. இதுவே ஒயிட் ரைஸுக்கு இது அப்படியே நல்ல மட்டன் குக் ஆக்கிட்டு ஒயிட் ரைஸ்க்கு பரோட்டாக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா இதுவே அப்படி இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். எவ்வளோ வச்சுருக்கோம் நான் கரெக்டாக அடிப்பிக்கவே இல்லை. இப்போ லைட்டாக இது வேகிறதுக்கு ஓரளவுக்கு மசாலா மட்டன் கூட ஊறிருக்கும். இப்போ வேக வைக்கிறதுக்கு மசாலா அது கூட நல்லா ஊறி இருக்கும் மட்டன் கூட ஓரளவுக்கு. இப்போ ஒரு 2 கிளாஸ் ஹாட் வாட்டர்.
இது கூட ஸ்பெஷலாக இங்கே வாங்கின பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன். மிச்சம் வச்சிருந்த கொஞ்சம் லெமன் இருந்துச்சுல அதையும் லைட்டாக அப்படி புரிஞ்சு விட்டு நல்லா கறி வேகிற வரைக்கும் மூடி போட்டுற வேண்டியதான். வந்து முடிக்க போகுது. இதுக்கப்புறம் வடித்து நம்ம இதில் போட போகிறோம். இதை வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு இது கரெக்டாக இது வேகிறதுக்கும் இது ஹீட் ஆகிட்டுறதுக்கும் கரெக்டாக சேம் தண்ணியும் ஒரே லேயரில். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதனால் புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஆனியனை மேலே போட்டு சும்மா ரைஸ் வடிச்சு தண்ணி தூக்கி எக்ஸாக்டாக 20. ஓ மை காட். ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வாடி பிரியாணி ரெடி. எப்படி வந்துருக்கு பாருங்கள். நல்லா அடி பிடிக்கல பாருங்கள். கீழே மசாலா இருக்குது. மசாலோட வச்சு அடித்தா பயங்கரமாக இருக்கும். இது மேரேஜ் ஸ்டைல் மட்டன் வடி பிரியாணி எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா ப்ரோ பிரியாணி எப்படி ப்ரோ இருக்கு? செம ப்ரோ. ரைஸ் அடிக்கவே நல்ல பிரியாணி. ரைஸ் அப்படியே அந்த பொழு நின்றுருக்கு. கூட எங்கு லைட்டாக மட்டன் வேறு எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. அந்த மஞ்சள் முன்னாடி போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக கலர் எல்லாம் வந்துட்டு எப்படி பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் சொல்லுவார். பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.